அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். ஊறு ஒரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் கோள். அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஊறு ஒரால் அப்படின்னு சொன்னா துன்பம் வருவதற்கு முன்பே அதை தடுத்தல் அல்லது நீக்குதல். சரிங்களா? ஊறு அப்படின்னா துன்பம். ஊறு ஒரால் அப்படின்னு சொன்னா துன்பம் வருவதற்கு முன்பே அதை நம்ம நீக்கணும். நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். வரும் முன் காப்போம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி. உற்றபின் ஒருவேளை அந்த துன்பம் வந்துருச்சுங்க, வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? உள்காமை. அதுக்காக மனம் தளரக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஐயோ துன்பம் வந்துருச்சு, ரொம்ப கஷ்டம் வந்துச்சுன்னு வருத்தப்படக்கூடாது. இவ்விரண்டின், இந்த ரெண்டு ஆப்ஷன் தாங்க இருக்கு. ஆர் என்பர் அப்படின்னா வழி என்பர். அதாவது ஒரு துன்பம் வருது அப்படின்னு சொன்னால் அதை வர்றதுக்கு முன்னாடி நீக்குவதற்கு முயற்சி பண்ணணும். இல்லைனா வந்த பின்பு மனம் தளரக்கூடாது. இது யாருடைய இயல்பு அப்படின்னு சொன்னால் ஆய்ந்தவர்க்குள், நன்றாக கற்றவருடைய